இப்ப நம்ம குகையிலேருந்து வெளிய போறதுக்கான ஒரு வழி இந்த வழி. இது எப்படின்னா, ஒரு தாயோட கருவறையில இருந்து வெளிய வர்றது மாரியான அமைப்பு. இப்ப இந்த இடத்துல உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருக்க அடியில வெளிச்சத்த வச்சு நம்ம உள்ள போறோம். உள்ள இறங்குவோம். கொஞ்சம் கவனமா தான் இறங்கணும். வாப்பா. வா. வணக்கம். இப்ப நம்ம இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்துக்கு பக்கத்துல ஊதியூருங்கிற ஒரு ஊர்ல இருக்கோம். இப்ப நீங்க பின்னாடி பார்க்கறது கொங்கண சித்தர் ஆலயம். அப்படிங்கிறது அந்த கொங்கண சித்தர் ஆலயம்னு இருக்குது ஒரு மலை மேல. இதனுடைய வரலாறு, இதனுடைய சிறப்பு என்னங்கிறத வாங்க மேல போய்க்கிட்டே பார்ப்போம். இப்ப மேல போலாம் வாங்க. மேல ஒரு முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. அது இப்ப பூட்டியிருக்கு. நம்ம வந்த நேரம் பூட்டியிருக்கு. அது வந்து கீழ இறங்கி, இப்ப நம்ம கொங்கண சித்தர் கொலைக்கு போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம கொங்கண சித்தர் கோவிலுக்கு செல்ற பாதை தான். நம்ம பயணத்த தொடருவோம். சும்மா ஒத்தையடி பாதை மாரி தான் இருக்குது. வாங்க போலாம். இப்ப இந்த கொங்கண சித்தருடைய இந்த குகை வந்து இவரு சிவனை நோக்கியும், முருகனை நோக்கியும் பல்லாயிரம் வருடங்களா, பல 100 வருடங்களா வந்து இங்க தவம் இருக்காரு. ங்கிறவர் வந்து மகாபாரதத்திலே இந்த கொங்கண சித்தர பத்தி குறிப்பிடுறாங்க. ஒரு கொக்கு தான் மேல வந்து கழிவு போட்டுருச்சுங்கிறதுனால அந்த கொக்க எரிச்சர்றாரு. அதே வேகத்துல ஒருத்தர் வீட்டுக்கு போய் பிட்சை கேட்க போறப்ப, அந்த அம்மா பிச்சை போடுறதுக்கு லேட் ஆகவுமே வந்து கோவப்பட்டு பேசுறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, "கொக்கன நினைத்தாயோ கொங்கணவா? நான் என் வீட்டுக்காரருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு தான் நான் யாருக்கும் பார்ப்பேன்." அப்படின்னு சொல்லுது. அப்பவே இவருக்கு வந்து, "ஓ! நம்ம செஞ்சது தவறு. நம்ம வந்து கோபம் வந்து நம்மள வந்து தப்பான வழிய கொண்டு போயிரும்ன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு வாசகத்த பத்தி குறிப்பிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இவர் வந்து இந்த மலையில வந்து தவம் பண்றாரு. இந்த மலையில தவம் பண்ணி, இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து மூலிகைகள வந்து நெறையா வந்து சேகரிச்சு, அந்த மூலிகைகள வந்து தங்க பஸ்பமாக்கி, இந்த மக்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுக வந்து அந்த தங்க பஸ்பத்த எல்லாம் நம்ம வந்து களவாடணும் அப்படின்னு வர்றப்ப, இவர் எல்லாமே வந்து கல்லா போயிரணும்னு சொல்லிட்டு இந்த மலைய அப்படியே கல்லா மாத்தி வச்சுட்டு, இங்கருந்து போயிர்றாரு. இங்க போய் வந்து திருப்பதிய வந்து ஜீவசமாதி ஆயிர்றாரு. திருப்பதியில ஜீவசமாதி ஆனதுனால தான், அந்த திருப்பதிக்கே இன்னைக்கு பெருமையா வந்து செல்வ வளம் செழிப்பா இருக்குது. இந்த கொங்கண சித்தருடைய ஸ்பெஷலே என்னன்னா, வறுமை, கடன், தரித்திரம் இந்த மாரி உள்ளவங்களுக்கான இந்த பிரச்சனையெல்லாம் நீக்கிற ஒரு ஒரு அற்புதம் வாய்ந்த சித்தரா தான் இந்த கொங்கண சித்தர பார்க்குறாங்க. இவருடைய சீடரான செட்டி தம்புரான் சித்தர் சன்னதி இங்க இருக்குது. இப்ப அதுக்கு நம்ம போறோம். வாங்க போலாம். இப்ப நம்ம மேல வந்து கொங்கண சித்தருடைய சீடரான செட்டி தம்புரான் சித்தர். அவருடைய ஜீவசமாதி அவர் வந்து குகைக்கு வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு லட்சுமி கணபதி சன்னதின்னு சொல்லிட்டு, கணபதி வந்து மணக்கோலத்துல வந்து லட்சுமி கணபதியா வந்து இங்க இருக்காரு. இவரையும் வழிபட்டுக்குவோம். இப்ப யாரும் இங்க இல்ல. பூஜை எல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து அந்திக்கால பூஜைங்கிறதுனால யாரும் இல்ல. மேல குமரேஸ்வரர் கோயில்ல ஆள் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு போவோம். இப்ப இது மொத்தையும் பார்த்துக்குவோம். இந்த பாறைய பாருங்க. 2 பாறையும் ஒரே வடிவில அப்படியே அழகா ஒரு முட்டை மாரி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல அப்படியே இந்த பக்கம் வாங்க. இதுதான் செட்டி தம்புரான் சித்தருடைய ஆலயம். இங்க வந்து இவர் ஜீவசமாதியான இடம் இது. இந்த குகையினுடைய வடிவம் எப்படி இருக்கு பாருங்க. மிக அற்புதமா இந்த குகை வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்ப வந்து நட சாத்திட்டாங்க. இந்த டைம்ல நம்ம வந்திருக்கோம். அருள்மிகு செட்டி தம்புரான் திருக்கோவில், பொன் ஊதி மாமலை ஊதியூர். இப்ப எப்படி இந்த பக்கம் ஒரு குகை இருக்கு. இந்த பக்கம் ஒரு குகை இருக்கு. இதுவும் வந்து பகல் டைம்ல வந்து தொறந்திருக்கு வந்தோம்னா, இதுலயும் வழிபடலாம். இப்ப நம்ம அப்படியே கொங்கண சித்தருடைய ஆலயத்தை நோக்கி நமது பயணத்தை தொடருவோம்.
இந்த கொங்கண சித்தர் ஆலயத்தில் ஒரு பாறையில் சின்ன ஒரே ஒரு பாறை, இதில் வந்து ஒரு நீர்ச்சுனை இருக்குது. இது எப்படின்னா, ஒரு மின்னல் தாக்கி அது ஒரு குழியானதாகவும், அதில் இருக்க நீர்ச்சுனை வந்து காலங்காலத்துக்கு வற்றாமல் இருக்கிறதாகவும் உள்ளே இருக்குது. ஆனால் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது. இதை பயன்படுத்துகிறாங்களா, எந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியல. இது வந்து கொங்கண சித்தர் ஆலயத்தில் இருக்குது. வந்தால் இதையும் தவறாமல் தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கொங்கண சித்தர் தவம் பண்ண இடத்தோடைய அந்த குகைக்கு வந்திருக்கோம். இப்போ உள்ள அந்த குகைக்குள்ள உள்ளே போயிட்டு திரும்பி எப்படி வெளியே வர்றது, ஒரு தவம் பண்ண இடத்த பார்ப்பேன். வாங்க பேக்கடுங்க. இப்போ நம்ம உள்ள கொங்கண சித்தருடைய தவம் பண்ண இடத்துக்கு உள்ளே வர்றோம். இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தாங்க கொங்கண சித்தர் தவம் பண்ண இடம். இப்போ நம்ம ஒரு தியானம் பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம். இதுதாங்க வெளியே போகிற வழி. இதில் இப்படியே கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கணும். இதோடைய அமைப்பு இப்படித்தான், கொஞ்சம் கவனமாக தான் போகணும். வெளியே வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு குகை இருக்கு. இது இப்போ உள்ள எல்லாம் போறது ரொம்ப சிரமம். இதுக்குள்ள முன்னாடி வந்து ஒரு தம்பதியர் வந்து இதுல இருந்ததா சொல்றாங்க. இதை பாருங்க. இந்த பக்கம் வந்து சித்தர் வந்து ஒரு நாக வடிவில் இருந்ததா மாதிரி ஒரு வேரா இந்த கல்லோட அமைப்பான்னு தெரியல. இங்க பாருங்க. இந்த இடத்துல சித்தர் வந்து நாக வடிவில் இருந்தது மாதிரி ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. இது வந்து மரத்துடைய வேரா இல்லை நாகமே இப்படி வந்து கல்லில் வடிவமைச்சான்னு தெரியலங்க. இருக்கு. இதுக்குள்ளேயும் உள்ள ஒரு குகை இருக்கு. இந்த குகைக்குள்ள ஒரு தம்பதியர் வந்து ரொம்ப நாளா இருந்ததா கீழே கோயிலுக்கு சொன்னாங்க. இப்போ அப்படியே கோயில் வந்து வெளியே வந்துட்டோம். இதுதான் நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்த குகையினுடைய அமைப்பு. இது கொங்கண சித்தர் மலையுடைய மேல்புறத்துல இருந்து மலையினுடைய முழு வடிவம். இப்போ நம்ம கீழே கொங்கண சித்தனுடைய ஆலயத்துக்கு போவோம். இப்போ நம்ம மேலே கொங்கண சித்தர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. இதுல இருந்து இந்த இடத்துல ஒரு விளக்கு தீபம் இருக்குது. இப்படியே இருந்துட்டு இப்போ வந்து நம்ம கொங்கண சித்தருடைய சன்னதிக்கு உள்ள வரோம். வாங்க போகிறோம். வாங்க. நீங்க பார்க்குற இவர் தான் கொங்கண சித்தர். கொங்கண சித்தர் ஆலயத்துக்குள்ள இருக்கிறார். இவர் தான் கொங்கண சித்தர்.
வறுமை, தரித்திரம், பணக்கஷ்டம், கடன் இவைகளிலிருந்து விடுபடுவதற்கும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுவதற்கும், தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டவர்களுக்கு தொழில் நல்லா வளர்வதற்கும், இங்க வந்து வழிபட்டா நல்ல அற்புதமான பலன தருதுன்னு இங்க இருக்கிற பூசாரிங்க சொல்றாங்க. இப்ப அவங்கள்ட்டயே மத்த விவரங்கள கேட்போம். இப்ப நம்ம சாமிய கும்பிட்டுட்டு அவங்கள அந்த விவரத்த பத்தி கேட்போம். இல்ல சும்மா அப்படி சும்மா பண்ணுங்க. இருங்க வரேன். நான் வரேன். இத பிடிச்சுக்க முடியா? முன்னாடியா? இப்ப பிடிச்சுக்க. இப்படி பிடிச்சிட்டு ஆப்ல இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க ஒண்ணு. கொசுக்க தெரியுதா இல்லையா? எப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு தெரியுதுங்களா? இங்கீங்களா? இங்க உள்ள நிக்கிறீங்களா? இல்ல அப்படி நின்னு நல்லா தெரியுதாப்பா? இப்ப ஆன் பண்ணி சொல்லுங்க. இங்க ஒரு லைட் போட்டுங்களா? லைட் இருக்கு. லைட் போடுங்க. இல்ல தெரியல தெரியல. வேணா போட்டுக்கலாம், மறுபடியும் அதில் கழட்டிக்கலாம். அந்த லைட் ஆஃப் பண்ணிக்க. ரொம்ப பிரைட் அடிக்குது. அப்படியா? இப்ப தெரியுதா? ஆன் பண்ணல. இப்ப 1 2 3 ஆன். ஐயா வணக்கம். இந்த கொங்கண சித்தர் ஆலயம், இந்த கொங்கண சித்தருடைய சிறப்புகள், கொங்கண சித்தருடைய வரலாறுகள், இந்த தலத்தினுடைய மகிமைகள், பலன்கள், பரிகாரங்கள் இத பத்தி கொஞ்சம் மக்களுக்கு வந்து பக்தர்களுக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆனா நம்ம மலை பார்த்தீங்கன்னா, பொன்னுதி மாமலைன்னு இன்னொரு பேர் இருக்குங்க. தல வரலாறுல பொன்னுதி மாமலைன்னு இன்னொரு பேர் இருக்குங்க. அது ஏன்னா, நம்ம ஐயா வந்து இந்த மலையில 800 ஆண்டுகள் தவம் இருந்து, சொர்ண ஆசன பயிர்ட்ட தொட்டதனைத்தும் தங்கமாகட்டும்னு வரம் வாங்குனாங்க. வினைகள் அனைத்தும் நீங்கட்டும் அப்படின்னு, நோய் நொடிகள், வினைகள் நீங்கட்டும்னு வரம் வாங்குனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மலையில வந்து 800 வருஷம் தவம் இருந்து சித்தி பெறுவாங்க. 800 வருஷம் இந்த தவம் இருந்து சித்தி பெறுவாங்க. இங்க இந்த மலையில பார்த்தீங்கன்னா, மேல தியான குகை இருக்குங்க. நம்ம மலையில பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை 3க்கும் இரவு, பகல் 2 பூஜை இருக்கு. பக்தர்கள்லாம் நெறைய வருவாங்கங்க. பகல், நைட்டு 2 நேரம் அன்னதானம் இருக்கு. 2 நேரம் வருவாங்க. ஐயாவோட இந்த தல வரலாறு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மலையில 800 வருஷம் தவ சித்தி பெற்று இருந்து முடிச்சுட்டு, இந்த மலைய விட்டு போம்போது, அந்த பொன்னுதி மாமலைய வந்து பொண்ண வந்து இங்க இருக்கிற காலத்துல கஷ்டம் இருக்கவங்களுக்கு பொண்ணும், நோய் இருக்கவங்களுக்கு மூலிகைய வந்து ரசவாதத்துல இது பண்ணி நோய்கள போக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து முடிச்சுட்டு அசரீரி வந்து ஒலிக்கும். ஐயாக்கு வந்து கொங்கண சித்தர்ன்னு பேர் வந்து பாம்பாட்டி சித்தர் தான் கொங்கணவர்ன்னு பேர் வைப்பாருங்க. இந்த மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா, சேலத்துல வேலம்மாவால சொல்லி ஐயாவோட சிலை இருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா 600 வருஷம் தவம் இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வாசுகிகிட்ட 2 தடவ உபதேசம் வாங்குவாங்கங்க. கொஞ்சம் அப்படியே திருவள்ளுவர் வாசிக்கிட்ட 2 தடவ உபதேசம் வாங்குவாங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அசரீரி ஒலிக்குங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திருமலை சென்று வா கொங்கணவான்னு சிவபெருமான் அசரீரி சொல்லுவாருங்க ஐயாக்கு. இங்கேருந்து திருமலைக்கு போம்போது, கிருஷ்ணர் பிறந்ததுக்கு முன்னாடியே, துவாபர யுகத்துக்கு முன்னாடியே வந்து ஐயா திருப்பதிக்கு போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐயா போம்போது 17 மலை இருக்குங்க. 16 மலையும் ஐயா வந்து எல்லா மலையும் ஏறி ஏறி இறங்கும்போது, ஒரு ஜீவராசி யாருமே இருக்க மாட்டாங்க. 17வது மலை ஏறும்போது, பெருமாள் வந்து திருவோடோட ஐயாகிட்ட இறங்கி வந்துட்டு இருப்பாரு. ஐயா வந்து கேட்பாரு, "நான் 16 மலையும் ஏறி வந்துட்டேன். உனக்கு யார் இங்க யாசகம் குடுக்கப் போறா? நீ எதுக்கு அலைஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பெருமாள்ட்ட வந்து ஐயா வந்து பெருமாள்ட்ட கேட்பாங்க. "உன்ன தான் கூப்பிட்டு போறதுக்காக வந்தேன் கொங்கணவான்னு" பெருமாள் வந்து ஐயாவ கூட்டிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது, ஐயா வந்து அந்த மலையில வந்து ஒரு 1100 வருஷம் தவம் இருப்பாங்க. ஒரு மரம் சொல்லுவாங்க. அந்த மரம் நேம் இல்ல. அந்த மரத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. அங்க 1500 வருஷம் தவம் இருந்ததுக்கப்புறம் வந்து பெருமாள் மகிழ்ந்து வந்து ஐயாவ இங்கேயே வச்சுக்கணும்னு ஜீவசமாதி இது பண்ணுவாங்க. ஜீவசமாதி இதாகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கேமரா பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாள் வந்து விஸ்வரூப தரிசனம் வந்து பெருமாளுக்கு எல்லா
எல்லா அவதாரத்தையும் காமிக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஆங்காரத்துல "உன்னையே அடக்கிட்டேன் பாத்தியா கொங்கணவா" அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரத்துல இப்படி விஸ்வரூப தரிசனம் எடுத்ததுக்கு அப்புறம் சிரிப்பாருங்க. ம். ஐயா வந்து கொக்கன்று நினைத்தாய கொங்கணவான்னு இப்படி நிமிர்ந்து அந்த கொக்கை இருக்கிற இது மாரி இப்படி நிமிர்ந்து பார்ப்பாரு. ம். பெருமாள் இருக்கிற மலை வந்து பள்ளத்துக்கு போயிருங்க. அப்புறம் 17 மலையா இருக்கிறது 7 மலை ஆயிரும். 7 அதனால தான் 7 மலை இப்போ. சரி, சரி, சரி. பெருமாள் இருக்க மலைய சுத்தி எல்லா மலையும் ஹைட்டா இருக்கும். பெருமாள் மலையும் பள்ளத்துக்கு போயிரும். ஐயாவோட ஜீவ சமாதி திருப்பதியில் இருக்க கர்ப்ப கிரகத்துல பெருமாள் மேல தான் ஐயா மேல தான் பெருமாள் நிக்கிறாங்க. ஜீவ சமாதி ஐயாவோடது அங்க இருக்குங்க. சரி, சரி. இப்ப இந்த கோவில்ல வந்து இப்ப இந்த கோயிலுடைய தல வரலாறு சொன்னீங்க. இதுல வர்ற பொதுமக்களுக்கு வந்து எந்தெந்த நாள்ல என்னென்ன மாரியான ஒரு வர்றவங்களுக்கு என்ன விசேஷமா நாள்ல என்ன குடுக்குறீங்க? ரசம் மூலிகையா? இல்ல அன்னதானம் சம்மந்தப்பட்டதா எப்படி பண்றீங்க? ஆனா பௌர்ணமிக்கும், அமாவாசைக்கும் பார்த்தீங்கன்னா, மூலிகை ரசம் குடுக்குறேங்க. சரி, சரிங்க. இன்னும் 200 மூலிகைக்கு மேல நெறைய மூலிகைலாம் போட்டு, சரிங்க. மூலிகை ரசம் குடிக்கிறதுக்கும் குடுக்குறோம். வாங்கிட்டு போறதுக்கும் மூலிகை ரசம் இருக்குதுங்க. சரி, சரி. அது பார்த்தீங்கன்னா, பிரஷர், சுகரு இதுன்னு காமனான இதுக்கு எல்லாத்துக்குமே கேக்குங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா, டேப்லெட் சாப்பிட தேவையில்லைங்க. 3 மாசம் கன்டின்யூ பண்ணா டேப்லெட்டே ஸ்டாப் பண்ணிடலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சம் சின்னவங்க எல்லாமே குடிச்சாங்கன்னா, ம். நல்லா பசி எடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. ம். நல்லா சாப்பிடுவாங்க. அன்னதானம் வந்து எனி அன்ன டைம் டெய்லி. அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கோயில்ல இருக்குங்க. சரி. அந்த பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை இந்த 3 இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இரவு பகல் 2 நேரத்துக்கும் வந்து விடிய விடிய அன்னதானம் இருக்குங்க. பூஜையும் 2 நேரமும் இருக்குங்க. அதுபோக சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு வந்து சந்திரகாந்த பாறைன்னு இருக்கு. சரி. நம்ம மலைய வந்து ஐயா சூஸ் பண்ணி தவம் இருக்கிறதுக்கு காரணமே வந்து, சந்திரனோட அலைகள வந்து அப்சர்வ் பண்ற மலை. ம், ம், ம். உள்வாங்குற மலை இந்த மலையோட இதுக்கு தன்மை இருக்குது. ரைட், ரைட். அதனால தான் இந்த மலைய சூஸ் பண்ணி தவம் இருப்பாங்க. ம். அந்த அன்னைக்கு ரேடியேஷன் நல்லா இருக்கும். சரி, சரி. அமாவாசை பௌர்ணமிக்கு இங்க ஸ்பெஷல் வந்து தரிசனம் பண்றதுக்கு நல்ல ஸ்பெஷல். தேய்பிறை அஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து சொர்ணாசன பைரவர்ட்ட வரம் வாங்குனதுனால, ஐயா சொர்ணாசன பைரவர் சிலையும் வச்சு, அந்த அன்னைக்கு யாகம் முடிச்சு, பகல்ல யாகம் வச்சு, பைரவருக்கு அபிஷேகம் முடிச்சு, யாகம் முடிச்சுட்டு, அப்புறம் ஐயாக்கு அப்படியே அபிஷேகம், அன்னதானங்க. சரிங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு ஆலயத்துக்கு வர்றப்ப உங்கள சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. இப்ப நம்ம கொங்கண சித்தருடைய ஆலயம், குகை எல்லாத்தையும் சுத்திட்டு, காணிக்கை வாங்கிட்டு, தரிசனம் பண்ணிட்டு, இப்ப கீழ வந்துட்டோம். இப்ப இந்த வீடியோல நீங்க வந்து கொங்கண சித்தரோட ஆலயத்த வந்து பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே வந்து இதனுடைய சக்தி நிஜமாலுமே பவனுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சா, இன்னைக்கு கூட நான் வச்ச ஒரு பிரார்த்தனை நடந்துருச்சு. இத நான் பின்னாடி ஒரு வீடியோல நான் சொல்றேன். உண்மையிலேயே இந்த மலையில வந்து ஒரு ஆத்ம சக்தி, ஒரு ஆத்மார்த்தமான சக்தி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்கள் தவறாம ஒரு டைம் நிச்சயமா அந்த மலையில வந்து தரிசனம் பண்ணுங்க. வர்றப்ப எல்லாத்துக்கும் அன்னதானம் இருக்குது. பசியோட வந்தாலும் இங்க அன்னதானம் இருக்குது. இந்த இடம் இருக்கிற இடத்த திருப்பியும் சொல்றேன். காங்கேயத்துல இருந்து ஈரோடு போற வழியில ஊதியூர் அந்த கிராமத்துல இருக்கு. இறங்குனா ரோடு மேலேயே இருக்குது கோயிலு. வந்து தரிசனம் பண்ணிட்டு போலாம். இதனால இத பார்க்குற அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.